இது இந்த ஊர் பெயர் கீழப்பெரும்பள்ளம். இந்த ஊரினுடைய சிறப்புகள் நாகநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீ நாகநாத திருக்கோயிலாகும். இங்குதான் மகாத்மா காந்தியினுடைய குருநாதர் மரியாதைக்குரிய நாகப்பப்படையாச்சி இந்த ஊரிலே பிறந்தார். இந்த கோயிலின் பெயர் ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோயில். அவருடைய பெயரும் நாகநாத படையாச்சி தான். தென்னாப்பிரிக்காவில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். குண்டடிப்பட்டு அங்கேயே வெள்ளைக்காரர்கள் ஆழ்ந்தார்கள். வெள்ளைக்காரர்கள் காந்தியை சுட வரும்போது காந்திக்கு நேராக வந்து தன்னுடைய சிஷியனை காப்பாற்றுவதற்காக மார்லே குண்டுகளை சுமந்து அங்கேயே இறந்து போனார். பின்னர் 47இல் சுதந்திரம் அடைஞ்ச உடனே காந்தி அங்கேருந்து நேரடியாக டெல்லியிலிருந்து ட்ரெயினிலே இந்த கும்பகோணம் வந்து, கும்பகோணத்திலிருந்து ட்ரெயினை விட்டு இறங்கி இங்கே வந்து அவர் தன்னுடைய சிஷியன் குருவினுடைய மண்ணை அவர் எடுத்து வைத்திருந்தார். அந்த புதைத்த மண்ணை அதை இங்கே கொண்டு வந்து இதே ஊரில் ஒரு 2000 ஜனங்களை கூப்பிட்டு குழி நோண்டி அவருக்குரிய மரியாதை செலுத்தி, பின் அவர் பிறந்த மண்ணிலேயே இந்த மண்ணை, அந்த தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவர் புதைக்கப்பட்ட மண்ணை கொண்டு வந்து இந்த கீழப்பெரும்பிடத்திலே புதைத்து நன்றி செலுத்தினார் என்று காந்திய சத்தியாகிரகம் என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சாமியினுடைய பெயர் தான் அவர் பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அவர் பெயர் சாமி நாகப்பப்படையாச்சி என்பதும் இந்த கோயில் இருந்து கொண்டே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.